So Surah 3, verse 84. Allah says, Qul, say, Amanna, we believed billahi, in Allah, Wama, and in what? Unzila, revealed alayna, upon us, Wama, and what? Unzila ala Ibrahim, and what was revealed upon Ibrahim, wa Ismail, and Ismail, wa Ishaq, and Ishaq, wa Yaqub, and Yaqub, wal asbati means the descendants, their descendants. Wama, and what? Utiya. Utiya means that was given, and was given to Musa wa Isa. Musa and Isa. One nabiyyuna min rabbihim. And the prophets from their Lord. So Allah here says that, say, we believe in Allah and what was revealed to us, that is Quran, and what was revealed to Ibrahim, Ismail, Ishaq, wa Yaqub, and their descendants, and what is given to Musa, Isa, and all the prophets from their Lord. From their Lord, all the prophets received the scriptures. So we believe in those things. La, no, nufarriqu bayna ahadim minhum. Bayna means between, ahadim minhum. Ahad means one. We will not make distinction between any of the prophets. وَنَحْنُ, and we, lahu, to him, Muslimun, obedient. So we to Allah are submissive, the obedient. Qul, நபியே கூறுவீராக, ஆமன்னா பில்லாஹி, ஆமன்னா நாங்கள் நம்பிக்கை கொண்டோம். ஆமந்து அப்படின்னா நான் நம்பிக்கை கொண்டேன். ஆமன்னா அப்படின்னா நாங்கள் நம்பிக்கை கொண்டோம். எதை கொண்டு? பில்லாஹி, அல்லாஹுவை கொண்டு. அப்ப அல்லாஹுவை கொண்டு நாங்கள் நம்பிக்கை கொண்டோம் அப்படின்னு நபியே நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்றான். அல்லாஹுவை கொண்டு ஈமான் கொள்றதுன்னா அல்லாஹ் மட்டும் இருக்கான் அப்படின்னு சொல்லி ஈமான் கொண்டதல்ல. அல்லாஹ் ஒருவன் தான் இறைவன், அவனை மட்டும்தான் வணங்க வேண்டும், அவனிடத்தில் மட்டும்தான் பிரார்த்திக்க வேண்டும், அதான் அவனுக்கு இடைத்தரகர்கள் இல்லை, இப்படி அல்லாஹ்வை நம்ப வேண்டும். அவனுக்கு இணையாக எதுவும் இல்லை, அவனுக்கு இணையாக எதுவும் இல்லை. அவன் அல்லாதவைகளை வணங்குவது, அவன் அல்லாதவைகளை பிரார்த்திப்பது, அவனுக்கு இடைத்தரகர்களை ஏற்படுத்துவது எல்லாம் இணை வைப்பு. அல்லாஹ்தான் நம்மை நிர்வகிப்பவன், அல்லாஹ்தான் நமக்கு கட்டளையிடக்கூடியவன், அல்லாஹ் ஹலால் ஆக்கியதுதான் ஹலால், அல்லாஹ் தான் நமக்கு ஹராமை சொல்ல வேண்டும் என்று நாம் ஈமான் கொள்ள வேண்டும் அல்லாஹ்வை. அவ்வாறு அல்லாஹுடைய சட்டங்களை யாராலும் மாற்ற முடியாது. அவ்வாறு மாற்றினால் அல்லாஹ் ஹலாலாக்கியதை ஹராமாக்க முடியாது, அல்லாஹ் ஹராமாக்கியதை ஹலாலாக்க முடியாது. அப்படி அதற்கு நாம் கட்டுப்பட்டால் அது ஷிர்க். அல்லாஹுக்கு மட்டும்தான் நாம் கட்டுப்பட வேண்டும், அல்லாஹுக்கு மட்டும்தான் வணங்க வேண்டும் என்று அல்லாஹு ஈமான் கொள்ள வேண்டும். வமா, இன்னும் எதன் மேல்? உன்சில அலைனா, எங்கள் மீது இறக்கப்பட்டதோ அப்படின்னா குர்ஆன். எங்கள் மீது இறக்கப்பட்டதோ அதன் மீதும் நாங்கள் ஈமான் கொள்வோம் அப்படின்னா குர்ஆன். வமா உன்சில, இன்னும் இறக்கப்பட்டது. அலா இப்ராஹீம, அலா அப்படின்னா அதன் மீது. அப்ப அலா இப்ராஹீம அப்படின்னா இப்ராஹிமின் மீது, இப்ராஹிமின் மீது இறக்கப்பட்டதையும், வ இஸ்மாயில, மற்றும் இஸ்மாயில் மீதும், வ இஸ்ஹாக, மற்றும் இஸ்ஹாக் மீதும், வ யாக்கூப, இன்னும் யாக்கூப் மீதும், வல் அஸ்பாகி, அஸ்பாப் அப்படின்னா சந்ததிகளை குறிக்கும். இந்த நபிமார்களுடைய சந்ததிகளுக்கு இறக்கப்பட்ட விஷயத்தையும் நாங்கள் ஈமான் கொள்கிறோம். ஒமா, இன்னும் எதன் மீது? அதன் மீது. எதன் மீது? ஊத்திய, ஊத்திய அப்படின்னா கொடுக்கப்படுறது. ஊத்திய மூசா அப்படின்னா மூசாவுக்கு கொடுக்கப்பட்டதையும், ஐசா, ஐசாவுக்கு கொடுக்கப்பட்டதையும், ஒன் நபியூன மிர் ரப்பிஹிம், ஒன் நபியூன நபிமார்கள் மிர் ரப்பிஹிம், தங்களுடைய ரப்பிடமிருந்து, தங்களுடைய ரப்பிடமிருந்து நபிமார்களுக்கு கொடுக்கப்பட்டதையும் நாங்கள் நம்பிக்கை கொள்கிறோம். லா நுஃபர்ரிகு, நாங்கள் லா இல்லை, நுஃபர்ரிகு அப்படின்னா பிரிக்க மாட்டோம். ஃபிர்கான்னு சொல்லுவாங்கல்ல, நிறைய ஃபிர்காக்கள் இருக்கு. அப்ப ஃபிர்கா அப்படின்னா பிரிவுகள். அப்போ லா நுஃபர்ரிகு, நாங்கள் பிரிக்க மாட்டோம். பைன அஹதின் மின்ஹும், பைன அப்படின்னா அதற்கு மத்தியில், அஹது அப்படின்னா ஒண்ணு, மின்ஹும் அவர்களில், அவர்களுக்கு மத்தியில், நபிமார்களுக்கு மத்தியில் நாங்கள் எந்த ஒரு பாகுபாடையும் பிரிவையும் காட்ட மாட்டோம். வனஹ்னு, இன்னும் நாங்கள், லஹு, அவனுக்கே, அல்லாஹுக்கே, முஸ்லிமூன், முஸ்லிம்னா கட்டுப்பட்டவன், இஸ்லாம்னா கட்டுப்படுதல், அஸ்லம அப்படின்னா அதாவது கட்டுப்படுதல். வனஹ்னு லஹு முஸ்லிமூன், நாங்கள் அவனுக்கே கட்டுப்படுபவர்கள் என்று அல்லாஹ் சொல்ல சொல்றான். குல் அப்படின்னு சொல்லி இதை சொல்ல சொல்றான்.
அப்போ என்ன? ஆமன்னா பில்லாஹி, நபியை நீங்க சொல்லுங்க, அல்லாஹ்வை நாங்கள் ஈமான் கொண்டோம். எதன் மீது எது எங்கள் மீது இறக்கப்பட்டதோ அதையும், இப்ராஹிமின் மீதும் இஸ்மாயிலின் மீதும் இஸ்ஹாக்கின் மீதும் யாக்கூபின் மீதும் அவர்களுடைய சந்ததிகள் மீதும் இறக்கப்பட்டதை நாங்கள் நம்பிக்கை கொள்கிறோம். மேலும் மூசாவுக்கு, ஈசாவுக்கு, நபிமார்களுக்கு அவர்களுடைய இறைவனிடமிருந்து வந்தவற்றையும் நாங்கள் ஈமான் கொள்கிறோம். லா நுஃபர்ரிகு பைன அஹதிம் மின்ஹும், அவர்களுக்கு மத்தியில் நாங்கள் எந்த ஒரு பாகுபாடையும் காட்ட மாட்டோம். வனஹ்னு லஹு முஸ்லிமூன், நாங்கள் அல்லாஹுக்கே கட்டுப்பட்டவர்கள். Yeah, somebody can present. Oh, less audible. Ah. Is my voice audible now? Yeah. أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل آمنا بالله وما أنزل علينا وما أنزل على إبراهيم وإسماعيل وإسحاق ويعقوب والأسباط وما أوتي موسى وعيسى والنبيون من ربهم لا نفرق بين أحد منهم ونحن له مسلمون. Say, we believed in Allah and what was revealed on us and what was revealed on Ibrahim and Ismail and Ishaq and Yaqub and the descendants, and what was given to Musa and Isa and the prophets from their Lord. Not we make difference between any of them, and we to him are submissive. Ah, fair. In 85th verse, Allah says, وَمَنْ يَبْتَغِي, woman and whoever, يبتغي seeks غير الإسلام دينا. غير means other than. غير Muslim means a non-Muslim. So غير means other than. غير الإسلام دينا. Deen means religion, the way of life. So whoever seeks a way of life other than Islam, falan. So falan, lan is the word which negates. Falan yuqbala, then never will be accepted. Yuqbala means, qabl means acceptance. So never will be accepted min from him. From him, that religion will not be accepted. Wahuwa, and he, fil akhirati, in the hereafter, minal khasirin, he will be among the losers. Khasirin means the losers. Khusr means lose. So those people in the hereafter from the losers. In the next verse, Allah says, كَيْفَ يَهْدِي اللَّهُ قَوْمًا. Kaifa means how. Yahdillahu, how Allah will guide a people. Qawman. Qawman means qawm. It's a society or a people. So how Allah will guide a people kafaru, who disbelieved, ba'da imanihim, after their imanihim, after their belief. Washahidu, and witnessed, anna rasul haqqun, that the Rasul, Prophet, is true. And the Rasul haqqun. وَجَاءَهُمُ الْبَيِّنَاتِ, and came to them. Ja'a means came to them. Ja'ahum, came to them. Al-Bayyinat, clear proofs. So we say bayan. So bayan means something we make it clear. So وَجَاءَهُمُ الْبَيِّنَاتِ means after uh, the clear proofs came to them. Wallahu la yahdil. Wallahu, and Allah, la, no, yahdil, guide al-qawm al-zalimin, the wrongdoing people. Allah will not guide the wrongdoing people. 85வது வசனம், وَمَنْ يَبْتَغِي غَيْرَ الْإِسْلَامِ دِينًا. ஒமன் யார், யபுதகி அப்படின்னா விரும்புவாரோ, غَيْرَ இஸ்லாமி, غَيْرَ அப்படின்னா இல்லாததை குறிக்கும். غَيْرَ முஸ்லிம் அப்படின்னா முஸ்லிம் அல்லாதவர். அதே மாதிரி அப்போ ஒயரல் இஸ்லாமி தீனன், தீன்னா மார்க்கம். அப்போ இஸ்லாம் அல்லாததை யார் மார்க்கமாக விரும்புவாரோ, ஃபலன் யுக்பல மின், ஃபலன் இல்லை, யுக்பல அப்படின்னா அங்கீகரிக்கப்படுறது. ஃபலன் யுக்பல அப்படின்னா அங்கீகரிக்கப்படாது, மின்ஹு அவரிடமிருந்து, அவரிடமிருந்து அந்த மார்க்கம் அங்கீகரிக்கப்படாது.
வஹுவ இன்னும் அவர் ஃபில் ஆஹிரத்தி ஆஹிரத் மறுமையில் மினல் ஹாசிரீன். ஹாசிரீன் அப்படின்னா நஷ்டவாளிகளை குறிக்கக்கூடிய வார்த்தை. ஹுசுர் அப்படின்னா நஷ்டம், ஹாசிரீன்னா நஷ்டவாளி. அப்போ நஷ்டவாளிகளில் ஒருவராக அவர் மறுமையில் இருப்பார். அப்போ ஒமை யப்தகி கைரல் இஸ்லாமி தீனன், யார் இஸ்லாம் அல்லாத மார்க்கத்தை விரும்புவாரோ ஃபலன் பலமின், அவரிடமிருந்து அது ஏற்றுக்கொள்ளப்படாது. அப்ப அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய வழிமுறை மார்க்கம் என்பது இஸ்லாம் மட்டும்தான். மற்ற எந்த மார்க்கமாக வழிமுறையாக இருந்தாலும், அது இந்து மதம் என்ற ஒரு வழிமுறையாக இருந்தாலும், கிறிஸ்தவ மதம் என்ற வழிமுறையாக இருந்தாலும், அதே மாதிரி ஒரு யூத மதம் என்ற வழிமுறையாக இருந்தாலும், அதுபோல எந்த ஒரு வழிமுறையாக, உதாரணத்துக்கு கம்யூனிசம், டெமோக்ரஸி, அதே மாதிரி ஜனநாயகம், மதச்சார்பின்மை, அதுபோல பாசிசம், எந்த ஒரு வழிமுறையாக இருந்தாலும் அதை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். அல்லாஹ்விடம் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒரே மார்க்கம் இஸ்லாம். வஹுவ அப்படிப்பட்டவர்கள் எங்க இருப்பாங்க? ஃபில் ஆஹிரத்தி மினல் ஹாசிரீன், மறுமையில் நஷ்டவாளிகளில் ஒருவராக அவர்கள் இருப்பார்கள். அடுத்த வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், கைஃப யஹ்தில்லாஹு கௌமன் கஃபரு பஅத ஈமானி. கைஃப அப்படின்னா எப்படி, எப்படின்னு அர்த்தம். ஹவு. ஸோ கைஃப ஹாலுக் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க, எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. கைஃப அப்படின்னா எப்படி. யஹ்தில்லாஹு, ஹிதாயத் அப்படிங்கிற வார்த்தையிலிருந்து வர்றது யஹ்தில்லாஹு, அல்லாஹ் நேர்வழி செலுத்துவான். கௌமன், கௌம்னா ஒரு கூட்டம், ஒரு பீப்புள், ஒரு கூட்டத்தை. கஃபரு நிராகரிக்கிறாங்க அவங்க. பஅத ஈமானி, ஈமான் கொண்ட பிறகு. அவர்கள் பஅத அப்படின்னா பின்னாடி, ஈமானியும் அவர்களுடைய ஈமானுக்கு பிறகு. அப்ப அவர்களுடைய ஈமானுக்கு பிறகு எந்த சமூகம் காபிர்களாக இருக்கிறாங்களோ அவர்களுக்கு அல்லாஹ் எப்படி நேர்வழி காட்டுவான். வஷஹிது, மற்றும் அவங்க சாட்சி சொல்லி இருக்கிறாங்க என்னன்னா, அன்னர் ரசூல ஹக்குன், எப்படி நிச்சயமாக, அன்னர் ரசூல, ரசூல் தூதர், ஹக், ஹக்னா உண்மை. அப்போ தூதர் உண்மை என்று அவங்க என்ன செஞ்சிருக்கிறாங்க? சாட்சி சொல்லி இருக்கிறாங்க. மற்றும் அவங்களுக்கு என்ன வந்திருக்கு? வஜாஅஹும், வஜா அப்படின்னா வர்றது, வஜாஅஹும் அவர்களிடம் வந்தது அல் பையினாத், தெளிவான சான்றுகள். உதாரணத்துக்கு பயான்னு நம்ம சொல்றோம்ல, பயான்னா அதனுடைய லிட்ரலான ஒரு மீனிங் என்ன அப்படின்னா தெளிவுபடுத்துறது. அப்போ தெளிவான விஷயங்கள், தெளிவான அத்தாட்சிகள் அவர்களிடம் வந்த பின்பும் வந்தது. அவர்களிடத்தில் தூதர்கள் வந்தார்கள், உண்மை என்று சாட்சி சொன்னார்கள். இப்படி செஞ்ச பிறகும் யார் காபிர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் எப்படி நேர்வழி காட்டுவான் அல்லாஹ் கேட்கிறான். அடுத்து சொல்றான், வல்லாஹு, அல்லாஹ், லா யஹ்தில் நேர்வழி காட்ட மாட்டான், அல் கௌமத் ஸாலிமீன் அநியாயக்கார மக்களை அல்லாஹ் நேர்வழியில் செலுத்த மாட்டான். யா somebody can present. Person. And whoever seeks other than Islam as a religion, then never will be accepted from him, and he in the hereafter of the losers. How Allah will guide a group of people who disbelieved after they believed and witnessed that the Prophet is the truth and came to them with clear proofs. And Allah not guides the people of the wrong. Barakallah. The next verse, 87th verse, Allah says, Ulaika, those are the ones, jaza'uhum. Jaza means a reward. So jaza'uhum, their reward, anna alayhim, that on them, la'natallahi. La'nat means curse, la'natallahi, Allah's curse, wal malaikati, and the angels curse, wan nasi ajma'in. Nas means, insan means a man or a human being. One nas means plural, people, many people. One nasi ajma'in. Ajma'in means whole people. So who their reward will be the la'na of Allah and the angels and the whole people. So whoever seeks the religion other than Islam. In the next verse Allah says, Khalidina fiha. Khalidina fiha means Khalidina fiha. They will be forever. They will be in that la'na, in that curse forever. لا يخفف عنهم العذاب. لا, not يخفف means lightening. عنهم, and عنهم, from them, عذاب, the punishment.
So the punishment will not be lightened from them. وَلَا هُمْ يُنظَرُونَ. And not they will be reprieved, or not they will be given some time to change. So خالدين فيها, they will be in that hellfire forever. لا يخفف عنهم العذاب. The azab will not be lightened from them, and they will not be reprieved. வசனம் 87 அல்லாஹ் சொல்றான், உலாஇக, அவர்கள்தான், ஜஸாஉஹும், ஜஸா அப்படின்னா கூலி, ஜஸாஉஹும் அப்படின்னா அவர்களுடைய கூலி என்ன அப்படின்னா, அன்ன நிச்சயமாக, அலைஹிம் அவர்கள் மீது, லஅனத்தல்லாஹி, லஅனத் அப்படின்னா சாபம், லஅனத்தல்லாஹி அப்படின்னா அல்லாஹ்வின் சாபம், வல் மலாயிகதி, மலக் அப்படின்னா சிங்குலர், ஒரு ஒரு வானவர் குறிக்கும், மலாயிகா அப்படின்னா வானவர்கள் ப்ளூரல். அப்போ மலக்குமார்களுடைய சாபம், எல்லா மலக்குமார்களுடைய சாபமும், வன்னாசி மற்றும் மனிதர்களுடைய சாபமும், அஜ்மஈன், அஜ்மஈன் அப்படின்னா ஜமா அப்படின்னு சொல்லுவோம்ல, அதாவது ஒரு கூட்டமைப்பு, ஒரு அதிகமான பேரை குறிக்கக்கூடிய ஒரு எண்ணிக்கை. அப்போ வன்னாசி அஜ்மஈன், அதிகமான மக்கள், அதாவது எல்லா மக்களுடைய சாபமும். அப்போ யார் இந்த மாதிரி இருக்கிறாங்களோ அவர்களுடைய கூலி அல்லாஹ்வின் சாபமும், வானவர்களுடைய சாபமும், மனிதர்கள் அனைவருடைய சாபமும். அடுத்த வசனத்துல அல்லாஹ் சொல்றான், ஹாலிதீன ஃபீஹா, ஹாலிதீன ஃபீஹா, ஃபீஹானா அதில் அவர்கள், ஹாலிதீன நிரந்தரமாக இருப்பார்கள், அந்த அல்லாஹ்வுடைய சாபத்தில் அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள். லா யுஹஃபஃபு, லா இல்லை, யுஹஃபஃப் அப்படின்னா லேசாக்கப்படுறது, அப்படி இலகுவாக்கப்படுறது. அப்ப லா யுஹஃபஃபு அன்ஹுமுல் அஸாப், அவர்களை விட்டும் அஸாப் வேதனை லேசாக்கப்படாது. வலாஹும் வலாஹும் யுன்தரும், மற்றும் இல்லை, ஹும் யுன்தரும், அவர்கள் அவகாசமும் அளிக்கப்பட மாட்டாங்க. நீங்க போயிட்டு வாங்க, நீங்க போயிட்டு வாங்க, நீங்க வந்து நல்லது செஞ்சுட்டு வாங்கன்னு சொல்லி அல்லாஹ் அவகாசம் அளிக்க மாட்டான். அவர்களுடைய கதி இந்த உலகத்தில் மட்டும்தான் அவர்களுக்கு எக்ஸாம் டைம். அவர்கள் இங்க சோதனையில சரியாக இருந்தால் சுவர்க்கம், இல்லை என்றால் நரகம். அப்போ வலாஹும் யுன்தரும், அவர்கள் அவகாசமும் அளிக்கப்பட மாட்டார்கள். Somebody can present. Yeah, anyone can present because there are no people to present again. Yeah, yeah. Yeah, Yusuf. بسم الله الرحمن الرحيم. أولئك جزاؤهم أن عليهم لعنة الله والملائكة والناس أجمعين خالدين فيها لا يخفف عنهم العذاب ولا هم ينظرون. Their reward is that on them is the curse of Allah and the angels and the people altogether. They will abide in it forever. Not will be lightened from them the punishment, and not they will be reprieved. Yeah, barakallah. In the 89th verse, Allah subhanahu wa ta'ala says, Illa alladhina. Illa means except. You say, La ilaha illallah. There is no God worthy of worship. Illallah. Illa Allah. Except Allah. So except. Illa means except. Illa alladhina. Those who tabu. Repent. Tawbah means repentance. Tabu. Those who repent. Min ba'di dhalik. After that. After their kufr. Whoever repent. Wa aslahu. Waslahu means reform themselves. Islah means reform. So waslahu, reform themselves, change themselves. فَإِنَّ اللَّهَ, then indeed Allah is Ghafoor. He is forgiving, Ar-Rahim. He is most merciful. So Allah here mentions two of His names. One is Ghafoor, Ar-Rahim. The one who forgives, and the one who is most merciful. And in the 90th verse, Allah subhanahu wa ta'ala says, إِنَّ الَّذِينَ, indeed those who kafaru, disbelieved, ba'da imani, after their belief, ثُمَّ ازْدَادُوا كُفْرًا, ثُمَّ, then, ازْدَادُوا means increasing, كُفْرًا, ازْدَادُوا means increasing,
the ulama says izdadu al-imanu yazidu wa yanqus. The iman will increase and decrease. So summa izdadu means then they increased kufran in their disbelief. Lan yuqbala, then it will not be accepted. Tawbatuhum, their repentance. Tawbah means repentance. Tawbatuhum, their repentance. So wa ulaika, and those, they adallun, they are the one who are gone astray. So here Allah says, innal ladhina kafaru ba'da imanihim, whoever disbelieved after their belief, then increased in their disbelief, then their repentance will not be accepted, and they will be the people who have gone astray. அல்லாஹ் சூரா 89வது வசனத்துல சொல்றான், இல்லல்லதீன தாபு. இல்லா அப்படின்னா இதை தவிர அப்படின்னு அர்த்தம். உதாரணத்துக்கு லா இலாஹா இல்லல்லாஹ் அப்படின்னு நம்ம சொல்றோம். வணங்க தகுதியான இறைவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை. ஓ லா இலாஹா, வணங்க தகுதியானவன் இல்லை, இல்லல்லாஹ் அல்லாஹுவை தவிர. அப்ப இல்லா அப்படின்னா தவிர. எவர்களை தவிர? அல்லதீன தாபு, அல்லதீன அவர்கள், தாபு திரும்புகிறார்களோ. தௌபா அப்படின்னா அல்லாஹ்வின் பக்கம் திரும்புறது. தாபு திரும்பினார்களோ. மின் பஅதி, எதற்கு? அதற்கு பின்னர். மின் பஅதி தாலிக, தாலிகனா தட், அது, அதற்கு பின்னர் தௌபா செஞ்சார்களோ. வாஸ்லஹு, இன்னும் சீர்திருத்தினார்களோ. இஸ்லாஹ் அப்படின்னா சீர்திருத்தம்னு சொல்லுவாங்க. வாஸ்லஹு, இன்னும் தன்னை சீர்திருத்திக் கொள்கிறாரோ. அதுக்கப்புறம் அல்லாஹ் தன்னை பத்தி சொல்றான், ஃபஇன்னல்லாஹ், அப்படி செஞ்சால் நிச்சயமாக அல்லாஹ் கஃபூர், மன்னிப்பவன், இரக்கமுடையவன். இந்த இடத்துல அல்லாஹ் தன்னுடைய அஸ்மாவுல் ஹுஸ்னா, அழகிய திருநாமங்கள்ல ரெண்டு பேரை சொல்றான். ஒன்னு கஃபூர், இன்னொன்னு ரஹீம். மன்னிப்பவன், இரக்கமுடையவன். அடுத்த வசனம் 90வது வசனம். அல்லாஹ் சொல்றான், இன்னல்லதீன, நிச்சயமாக எவர்கள், கஃபரு காஃபிர்களாக இருக்கிறாங்களோ, பஅத பின்னர், ஈமானி தங்களுடைய ஈமானுக்கு பின்னர் யார் காஃபிர்களாக மாறிவிடுகிறார்களோ, தும்ம பிறகு, தும்ம ஸ்தாது குஃப்ரன், தங்களுடைய குஃப்ரை அதிகப்படுத்துகிறார்களோ. ஜாத அப்படின்னா அதிகப்படுத்துகிறது. அப்போ தும்ம ஸ்தாது குஃப்ரன், தங்களுடைய குஃப்ரை அதிகப்படுத்துகிறார்களோ. லன் இல்லை, துக்குபல, துக்குபல அப்படின்னா கபுல் அப்படின்னா அதாவது ஏற்றுக்கொள்ளப்படுறது. துக்குபல ஏற்றுக்கொள்ளப்படாது. லன் துக்குபல ஏற்றுக்கொள்ளப்படாது. தௌபத்துஹும் அவர்களுடைய தௌபா, அவர்களுடைய மன்னிப்பு கோருதல் ஏற்றுக்கொள்ளப்படாது. வஉலாஇக மற்றும் அவர்கள், ஹுமுல் அவர்கள்தான், அவ்வாலூன் வழிகெட்டவர்கள். அப்ப இன்னல்லதீன கஃபரு பஅத ஈமானிஹிம், யார் தங்களுடைய ஈமானுக்கு பின்னர் காஃபிர்களாக இருக்கிறார்களோ, தும்மஸ்தாது குஃப்ரன் அதற்கு பின்னால் தங்களுடைய குஃப்ரை அதிகப்படுத்துகிறார்களோ, லன் துக்பல தௌபத்துஹும் அவர்களுடைய தௌபாவை அல்லாஹ் ஒரு காலம் அங்கீகரிக்க மாட்டான். வஉலாஇக ஹுமுல் ضالون அவர்கள்தான் வழிகெட்டவர்கள். Yeah, somebody can proceed. أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إلا الذين تابوا من بعد ذلك وأصلحوا فإن الله غفور رحيم. Except those who repent from after that and reform themselves, then indeed Allah is of forgiving, most merciful. إن الذين كفروا بعد إيمانهم ثم ازدادوا كفرا لن تقبل توبتهم وأولئك هم الضالون. Indeed, those who disbelieve after their beliefs, then they increased in disbelief, never their repentance will be accepted, and those they are who have gone astray. Barakallah. In 91th verse, Allah says, innalladhina, those who, indeed those who, kafaru, disbelieved, wamatu, and died. Maut means it comes from the word maut. Maut means death. So wamatu, and died, wahum, while they, kuffarun, while they are. So kafir is a singular word, kuffar is a plural word. So while they are disbelievers,
فَلَنْ يُقْبَلَ مِنْ أَحَدِهِمْ فَلَنْ and then never يُقْبَلَ will be accepted min ahadihim. Ahad means one. Ahadihim means from any one of them it will not be accepted. Mil'ul ardi dhahaban. A full of it. Mil'ul ard. Ard means earth. Mil'ul ard means a full of it. Dhahaban. Dhahab means gold. So, walaw iftada bih. Walaw iftada. If iftada bih. He offered us ransom. If a disbeliever gives an earth full of gold to Allah subhanahu wa ta'ala and asks Allah to put out of the hell, then Allah subhanahu wa ta'ala فَلَنْ يُقْبَلَ مِنْ أَحَدِهِمْ then Allah is not going to accept his full of gold, full earth full of gold. So أُولَٰئِكَ those lahum for them عَذَابٌ أَلِيمٌ. Alim means painful. So those they will be having painful punishment. وَمَا لَهُمْ وَمَا لَهُمْ and for them no min nasirin from the helpers. Nasir means helpers. Helper. Nasr means help. Nasirin means plural. Helpers. So from helpers there is no helpers for them. So whoever disbelieved and died in that state, then if they give an earth full of gold, then that even will not be accepted from Allah and they will have painful punishment and there will be no helpers for them. இன்னல்லதீன நிச்சயமாக எவர்கள் கஃபரு காஃபிர்களாக இருக்கிறார்களோ, இது எல்லாமே ஒரே வார்த்தை தான். காஃபிரு குஃபுர் கஃபரு எல்லாம் ஒரே வார்த்தையிலேருந்து வருது. நிச்சயமாக எவர்கள் காஃபிர்களாக இருக்கிறார்களோ, வமாத்து மற்றும் இறக்கிறார்களோ, மவுத் அப்படின்னா மரணம், அதுலேருந்து வரதான் வமாத்து இறக்கிறார்களோ, வஹும் அவர்கள் எந்த நிலையில் மரணிக்கிறார்கள் அப்படின்னா குஃபாரும். காஃபிர் அப்படின்னா சிங்குலர் ஒருமை, ஒரு காஃபிரை குறிக்கும். குஃபார் அப்படின்னா காஃபிர்கள், நிறைய காஃபிர்களை குறிக்கும். அப்போ யார் குஃபாராகவே அதாவது காஃபிராக இருந்து குஃபாராகவே அதாவது காஃபிர்களாகவே மரணிக்கிறாங்களோ ஃபலன் இல்லை யுக்பல மின் அஹதிஹிம். அஹத்னா ஒருவர், அவர்களில் ஒருவரிடமிருந்தும் அங்கீகரிக்கப்படாது. மில் உல் அர்தி தஹபன். மில் அப்படின்னா நிறைய, அதான் ஆறுது அப்படின்னா பூமி, பூமி நிறைய. தஹபன் தஹப்னா தங்கம், பூமி நிறைய தங்கம் இருந்தும் வலவ் இஃப்ததாபி. வலவ் அப்படின்னா ஆளும் அப்படிங்கிற மாதிரி, இதையாவது அப்படிங்கிற மாதிரி. அப்ப அதை கொடுத்தாவது அவர்கள் தப்ப நினைத்தாலும், பூமி நிறைய தங்கத்தை கொடுத்து தப்ப நினைத்தாலும் அல்லாஹ் அவர்களிடமிருந்து அதை ஏற்றுக்கொள்ள மாட்டான். உலாஇக்க அவர்கள் லஹும் அவர்களுக்கு உண்டு அதாபுன் அலீம் துன்புறுத்தக்கூடிய வேதனை தரக்கூடிய அதாப் வேதனை அவர்களுக்கு உண்டு. ஒமாலஹும் மற்றும் அவர்களுக்கு இல்லை மின் நாசிரீன் உதவியாளர்களில் இருந்து யாரும் இல்லை. நசுர் அப்படின்னா உதவி, நசீர் அப்படின்னா உதவியாளர், நாசிரீன் அப்படின்னா உதவியாளர்கள். அப்போ உதவியாளர்களில் இருந்து யாரும் அவர்களுக்கு இருக்க மாட்டார்கள். பின்னல்லதீன கஃபர் வமாது வஹும் குஃபார் யார் காஃபிர்களாக இருந்து அதே நிலையிலேயே காஃபிர்களாகவே மரணிச்சிடுறாங்களோ அவர்களிடத்தில் அல்லாஹ் ஒரு பூமி அளவு தங்கம் இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டான். அவர்களுக்கு துன்புறுத்தும் வேதனை உண்டு. அதாவது உதவியாளர்களில் இருந்து யாரும் அவர்களுக்கு இல்லை. Yeah, somebody can present. بسم الله الرحمن الرحيم. إن الذين كفروا وماتوا وقالوا فلن تقبل من أحدهم ملء الأرض ذهبا ولا افتدى به أولئك لهم. Verily, those who disbelieve and died while they are disbelievers, then never will be accepted from any of them, even if they give full of earth as gold as ransom.
with it. For them, there is a punishment which is painful and not for them of any helpers. Yeah, we'll finish till this, inshallah. سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك.